Hi friends, welcome back to our channel. வாங்க இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் வச்சு ஒரு ஸ்நாக்ஸு. இதுக்கு வந்து நாங்கள் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கின்னு கூடவே கொஞ்சம் ஜீரகமும் போட்டு தாளிச்சிக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே நான் வெட்டி வச்சுருந்த வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தையும் அது கூட நல்லா போட்டு வதக்கிக்கிட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது கூடவே வதக்கிக்கோங்க. இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்லுவாங்களா, பேபி பொட்டேட்டோன்னு, அந்த பேபி பொட்டேட்டோவை தான் எடுத்து வேக வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் கட் பண்ணி எடுக்க தந்தாலும் எடுத்துக்கோங்க. இது நல்லா நசுக்கி எடுத்த பிறகு அதை வந்து இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்து கூட சேர்த்துக்கோங்க. அது கூட நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு தக்காளி போடுங்க. எனக்கு வந்து தக்காளியோட டேஸ்ட் வேண்டாம் அப்படின்றதுக்காக, ஏன்னா தக்காளி போட்டால் ரொம்ப நீர்த்துடும், அதனால் நான் வந்து தக்காளி போடாமல் அப்படியே வதக்கிக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா தான் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சாதாரண மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது முதலே ஆட் பண்ணேன், நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கிட்டு இந்த மிளகாத்தூள் எல்லாம் இது பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி வேணால் தெளிச்சிக்கோங்க, அந்த மிளகாத்தூள் வெடிப்பு போகிறதுக்கு. ஆனால் இதுக்கு வந்து தேவைப்படாது, இருந்தாலும் கொஞ்சமாக தெளிச்சிக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயத்திலேயே அந்த வந்து எல்லாமே மிளகாத்தூள் வெடிப்பெல்லாம் போயிட்டுருக்கும் வதக்கந்துலேயே, இருந்தாலும் கொஞ்சமாக தெளிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வெடிப்பு வாசனை வராமல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாவை இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடும். உங்களுக்கு வந்து அப்படி டேஸ்ட் வேணும், தக்காளி டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இதெல்லாம் செய்கிறதுக்காக எங்கள் வீட்டு செல்லக்குட்டி வந்து வெயிட் பண்ணுறார், நம்மளுக்கும் ஒரு துண்டு கிடைக்குமா அப்படின்ட்டு. இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அவருக்கும் ஒரு ப்ரெட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த ப்ரெட்டை எடுத்து 4 பக்கமும் அந்த நுனியை கட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தரட்டுற கல்லில் வச்சு அதை லைட்டாக பரட்டி எடுத்துக்கிட்டு தண்ணியில் கொஞ்சமாக துவைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது துவைச்சினா மொத்தமாக துவைக்கக்கூடாது, 4 பக்கம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு மேலே லைட்டாக நீங்கள் தண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டாலும் சரி, தண்ணி ஒரு கிணத்துல வச்சு தொட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டாலும் சரி. நான் வந்து சும்மா தண்ணியை தான் அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். அதுலேயே நல்லா இது பண்ணி போச்சு. என்ன இதில் ஃபால்ட் அப்படின்னா, தண்ணி தொட்ட உடனே ப்ரெட்டு வந்து புட ஆரம்பிச்சிக்கிச்சு நல்லா. அதனால் வந்து நான் இதை வந்து ப்ரெட்டு சாண்ட்விச்சாகவே செஞ்சு கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. இப்போ அது மேலே நல்லா அந்த சப்பாத்தி கல்லை வச்சு நல்லா தட்டிட்ட பிறகு இந்த மசாலாவை எடுத்து அது மேலே வச்சு தோசைக்கல்லில் போட்டு எடுத்து கொடுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஓரம்லாம் நல்லா இதுவாகிடுச்சிங்களா, இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலே நான் செஞ்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து நல்லா பரப்பிக்கிட்டு நல்லா ஃபுல்லாகவே ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அது பட்டர் போட்டுறதுனால லைட்டாக ஒட்டாத மாதிரி தான் பண்ணும். பட் ஆனால் இது மாதிரி அந்த ப்ரெட்டை வந்து நல்லா சுருட்டிக்கிட்டு அந்த முனையில் மட்டும் லைட்டாக தண்ணி வச்சு தொட்டுக்கோங்க. அப்போ வந்து அது நல்லா ப்ரெஸ் ஆகிடும். அதே மாதிரி திரும்பி இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி தண்ணி தடவிட்டு மேலே கொஞ்சம் பட்டர் வச்சு மசாலா வச்சு சுருட்டிக்க போகிறேன். ரோலாகவும் சுருட்டிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படியே ஸ்கொயர் ஷேப்லேயே வச்சு பண்ணிக்கலாம். மேலே உருளைக்கிழங்கு வச்சு மேலே இன்னொரு ப்ரெட்டை வச்சு அழுத்தி தோசைக்கல்லில் போட்டு எடுத்து ப்ரெட் சாண்ட்விச்சாக கொடுத்துட்டேன். பசங்களுடைய வயிறு ஃபில் ஆகணும், அதுதான் மெயின் இல்லைங்களா. இப்போ இது ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நல்லாத்தையும் இன்னொரு ப்ரெட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இது தோசைக்கல்லில் போட்டு எடுத்து பசங்களுக்கு கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ப்ரெட்டு சாண்ட்விட்சு. என்ன கொஞ்சம் ப்ரெட்டு ரோலாக வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு செஞ்சு வச்சுருந்த ஒரு ரோலு மாதிரி வந்தது, ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி. அது மேலே கொஞ்சோண்டு பட்டரு இல்லைன்னா எண்ணெய் இது பண்ணி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்து கொடுத்தா ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சி. எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரெட் ரோலு ப்ரெட் சாண்ட்விச்சாக மாறிடுச்சிங்களா?
நீங்கள் மட்டும் கலராக சாப்பிட்றீங்களே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நாம் சாப்பிட்லாம். ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.